welcome back to my channel Simply with Viji. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா டாடா பனானாஸ் வச்சு பனானா கேக் எப்படி பண்றதுன்றதை நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ சிம்பிள் அண்ட் ஈஸி, அதே மாதிரி ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அந்த கேக். ஸோ அந்த கேக் எப்படி பண்றதுன்றதை வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. ஸோ ஒரு பெரிய பவுல் ஒன்று எடுத்துகிட்டு, மிக்சிங் பவுல் மாதிரி எடுத்துகிட்டு, ஒரு ½ கப் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்டிக் வரும். ஸோ அதை நல்லா கொஞ்சமாக பீசஸாக ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். ஸோ அதை பிளெண்ட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ அது கூட 3/4 கப்பு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சுகர் வேணான்னா ஹனி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 3/4 கப் ஆஃப் சுகர் ஆட் பண்ணிவிட்டு பட்டரும் சுகரையும் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஹேண்ட் பிளெண்டர் இருந்தாலும் யூஸ் பண்ணுங்கள், இல்லை இதுலேயும் பண்ணலாம். ஸோ பனானாஸ் வேணும். ஸோ நான் வந்து ஒரு 3 பனானா எடுத்திருக்கேன். ஸோ இது கொஞ்சம் நல்லா ரைப்பான பனானா, ஸோ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பனானாஸ் எடுத்துகிட்டு பீல் பண்ணிவிட்டு ஃபோர்க் வச்சு நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம இந்த பட்டர் அண்ட் சுகர்லேயே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதை வந்து மிக்சர்லலாம் போட்டு கிரைண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஃபோர்க்லேயே நம்ம மேஷ் பண்ணிட்டா போதும். ரெண்டு எக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். 2 எக்கை உடைச்சிட்டு அதிலே மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ளேவருக்காக இதில் வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ ½ ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1½ கப்பு வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ½ ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல பனானா பிளெண்டு, ஸோ அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து திருப்பியும் ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். ஒரு 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸ் அவ்வளோதான். அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணால் போதும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட நம்ம வந்து நட்ஸு சேர்க்க போகிறோம். ஸோ இது கூட நம்ம வால்நட் ஆட் பண்ணுறோம். ஸோ வால்நட் வந்து அப்படியே டைரெக்டாக ஆட் பண்ணாமல் கொஞ்சமாக வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு, நிறைய நேரம் வேண்டாம், சும்மா கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிவிட்டு வால்நட்டு இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு வால்நட்ஸ் யூஸ் பண்ணுறேன். நல்லா சாப் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணது. அண்ட் ரைசின் பார்த்திங்கன்னா ½ கப் அளவுக்கு ரைசின் ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு லோஃப் பேன் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதுக்கு மேலே நீங்கள் அப்படியே கூட வந்து பட்டர் போட்டுட்டு ஃப்ளவர் போட்டு பண்ணலாம், பேக் பண்ணலாம். நான் வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டுட்டு அதில் வந்து பேக் பண்ண போகிறேன். ஸோ அதை போர் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி தட்டிக்கலாம். ஸோ ஏன்னா ஒரு செட்டில் ஆகும். ஸோ ஈவனாக செட்டில் ஆகிறதுக்காக சும்மா அந்த மாதிரி லைட்டாக தட்டிக்கலாம். ஸோ நம்ம இப்போ இதை வந்து பேக் பண்ணிடுவோம். லைக் 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 60 மினிட்ஸ் அதை பேக் பண்ணிவிட்டு நம்ம அப்புறம் வெளியே எடுத்துகிட்டு பார்க்கலாம். ஸோ உள்ளே வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து 60 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ உள்ளேருந்து பேக்கிங்லேருந்து எடுத்தாச்சு. ஸோ இதை அப்படியே நம்ம எடுத்துட்டு கூலிங் ரேக்கில் வச்சு கூல் பண்ண போகிறோம், ரூம் டெம்பரேச்சர் வர அளவுக்கு. ஸோ கூல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பீசஸ் கட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கூல் ஆகிடுச்சு ஓரளவுக்கு. ஸோ நம்ம இப்போ வந்து நம்மளுக்கு எவ்வளோ பீசஸ் எந்த மாதிரி சைஸில் வேணுமோ நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இந்த பனானா கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சூப்பர் சாஃப்டாக இருக்குது பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஸோ
சூப்பர் எம்மியான பனானா கேக். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வால்நட், ரைசன் அண்ட் பனானா கேக். ஸோ சூப்பர் எம்மியாக இருக்குது. நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்லாம், ஸோ ஈவினிங் டீ டைமுக்கும் சாப்பிட்லாம். சூப்பர் எம்மியாக இருக்கும். ஸோ இந்த பனானா கேக்கை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல் சிம்பிளி வித் விஜி. அண்ட் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணுங்கள். அண்ட் ஐ வில் see you guys in the next video. Until then, stay safe and be positive. Bye.